வணக்கம். நடைபெற உள்ள தேர்தலிலே அதிக மக்கள் தொகை கொண்ட எங்களுடைய சமூகமான செங்குந்த கைக்கோள முதலியார் சமூகத்திற்கு அரசியலில் போட்டியிடும் வாய்ப்பை குறைவான மக்கள் தொகை கொண்ட சில சமூகங்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அதை நாங்கள் வெளிப்படுத்தும் விதமா இப்ப நடைபெறக்கூடிய தேர்தலில் கட்சி பதவி, தேர்தலில் கூடிய போட்டியிடக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் எங்கள் சமூகமான செங்குந்த கைக்கோள முதலியார் சமூகத்துக்கு உரிய வாய்ப்பு வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். பேரறிஞர் அண்ணா மறைவுக்கு முன்பு வரை பார்த்தீங்கன்னா எங்கள் சமூகத்தில் பார்த்தீங்கன்னா 20 எம்எல்ஏ, 2 எம்பி, சபாநாயகராக இருந்திருக்காங்க. அவருடைய மறைவுக்கு பிறகு எங்கள் சமூகம் வெறும் 2-3 எம்எல்ஏ வாய்ப்போட சுருங்கிருச்சு. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட உங்களுக்கு ஒரு லிஸ்ட் கொடுக்குறோம். கீழ்கண்ட அதிகமான உள்ள 20 தொகுதிகள் எங்களுக்கு வாய்ப்பு கட்டாயம் கொடுத்தா வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இப்படி நீங்கள் செய்கிறப்ப என்ன ஆகும்னா எங்கள் சமூகம் சுற்றி இருக்கக்கூடிய 50 தொகுதியில் அது பிரதிபலிக்கும். அப்போ எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அந்த 20 தொகுதியில் வாய்ப்பு கொடுக்கக்கூடிய கட்சிக்கு பார்த்தீங்கன்னா அந்த 50 தொகுதியில் எங்களுடைய சமுதாயத்தினுடைய வாக்கு கட்டாயம் கிடைக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில், அதாவது மேற்கு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா சேலம் தெற்கு தொகுதி, இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 முறை எங்கள் செங்குந்த கைக்கோள முதலியார் சமூகம் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறோம். இந்த சேலத்தில் எங்கள் சமூகம் அதிகமாக வாழ்கிற பகுதி. அடுத்தது பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி பார்த்தீங்கன்னா நாங்கள் 1 முறை எம்எல்ஏ வெற்றி பெற்றிருக்கோம். எங்கள் சமூகம் அதிக முறை திருச்செங்கோடு சேர்மனாக இருந்திருக்கிறோம். பக்கத்தில் உள்ள தொகுதியில் பார்த்தீங்கன்னா ராசிபுரம், அது தனி தொகுதியாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா குருசாமலை, வெண்ணந்தூர் பேரூராட்சி சேர்மனாக எப்பயுமே எங்கள் சமூகம் தான் இருக்கிறாங்க. நாங்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி இது. அதே போல் குமராபாளையம் தொகுதி, நாமக்கல் மாவட்டத்தில் குமராபாளையம் தொகுதி, இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் சமூகம் குமராபாளையம் தொகுதியில் மிக அதிகம். இங்கே எப்பயுமே 2 நகராட்சி, பள்ளிப்பாளையம் நகராட்சி, குமராபாளையம் நகராட்சி, இந்த 2 நகராட்சியிலும் நாங்கள் தான் அதிக முறை சேர்மனாக இருந்திருக்கோம். எங்கள் சமூகம் தான் அதிகமாக அங்கே இருக்கிறாங்க. அதே போல் ஈரோடு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஈரோடு கிழக்கு தொகுதியில் 2 முறை நாங்கள் எம்எல்ஏ வெற்றி பெற்றுக்கிறோம். இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே அதிக மக்கள் தொகை எங்கள் சமுதாய சேர்ந்தவங்க இருக்கக்கூடிய தொகுதி ஈரோடு கிழக்கு தொகுதி. அதே போல் ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு மேற்கு தொகுதியிலும் கிட்டத்தட்ட நாங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 65,000 பேருக்கு மேலே ஒரு பாப்புலேஷன் இருக்கக்கூடிய தொகுதி ஈரோடு மேற்கு தொகுதி. பவானி தொகுதி பார்த்தீங்கன்னா 3 முறை நாங்கள் போட்டிட்டு 2 முறை 2ஆம் இடம் வந்திருக்கிறோம். அதே போல் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நாங்கள் 1 முறை எம்எல்ஏ வந்திருக்கிறோம். இந்த பகுதியிலையும் நாங்கள் அதிகமாக வசிக்கிறோம். பவானியிலே எங்கள் சமூகம் அதிகமாக வசிக்கிறாங்க. அதே போல் திருப்பூர் தெற்கில் நாங்கள் அதிகமாக எங்கள் சமுதாய செங்குந்த கைக்கோள முதலியார் சமுதாயம் இருக்கிறோம். திருப்பூர் மாவட்டம் காங்கயம், அந்த காங்கயம் தொகுதிங்கிறது சென்னிமலை, வெள்ளகோயில் இதை உள்ளடக்கிய தொகுதி. இதுலேயும் நாங்கள் செங்குந்த கைக்கோள முதலியார் சமுதாயம் அதிகமாக வாழ்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெருந்துறை, ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்க தொகுதியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 1 முறை போட்டிட்டு 2ஆம் இடம் வந்திருக்கிறோம். அங்கேயும் எங்கள் சமூகம் அதிகமாக வாழ்கிறோம். அதே மாதிரி கோயம்புத்தூர் மாவட்டம், கோயம்புத்தூர் வடக்கு பூர்வீகமாக எங்கள் மக்கள் சமுதாய மக்கள் பூர்வீகமாக இருக்கிற தொகுதி, அங்கேயும் நாங்கள் அதிகமாக இருக்கிறோம். கரூர் மாவட்டத்தில் கரூர் நகர பகுதி எங்கள் செங்குந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க அதிகமாக சேர்மனாக இருந்திருக்கிறாங்க, அதிகமாக வாழக்கூடிய பகுதி. அதே போல் கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா திருநாகேஸ்வரம், இந்த கும்பகோணத்தில் நாங்கள் அதிகமாக வசிக்கிறோம். எங்கள் சமுதாய சேர்ந்தவங்க வெற்றி பார்ப்பை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கிறாங்க. தொண்டை மண்டலம், அந்த தொண்டை மண்டல பகுதி வடக்கு தமிழகம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த தொண்டை மண்டல பகுதியில் பார்த்தீங்கன்னா திருத்தணி, பள்ளிப்பட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் சமூகத்தை சேர்ந்தவங்க 4 முறை வெற்றி பெற்றிருக்காங்க எம்எல்ஏவா. மேலும் சுயேட்சையாக நம்ம கட்சிகளில் சீட்டு கொடுக்காத இருக்கிறதுனால சுயேட்சையாக பார்த்தீங்கன்னா EM சாமிநாத முதலியார், செங்குந்த முதலியார் பார்த்தீங்கன்னா 30% வாக்கு சுயேட்சை நின்று பெற்றார். 1997 LS சாமிநாத முதலியார் செங்குந்தர் பார்த்தீங்கன்னா சுயேட்சையாக 2ஆம் இடம் பெற்றார். 2001 பார்த்தீங்கன்னா PA விநாயகம் செங்குந்த முதலியார் சுயேட்சையை போட்டு 20% வாக்கு பெற்றார். இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் செங்குந்த கைக்கோள முதலியார் தான் தனி பெரும்பான்மையான மக்கள் தொகை உள்ள தொகுதி. அதே போல் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் சோளிங்கர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் தொகுதி, இங்கே எங்கள் சமூகம் 4 முறை போட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. இங்கே எங்களுக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து வன்னியர், ஆதிதிராவிட சமூகம் மிக நட்புடன் இருக்கக்கூடிய சமூகம் எங்களோட. அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த வேட்பாளருக்கு நீங்கள் வாய்ப்பு, எந்த கட்சியாக அந்த வாய்ப்பு வழங்குறப்ப பார்த்தீங்கன்னா எல்லா சமூகம் ஒன்றிருந்து வாக்கு போட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு சமூகமாக எங்கள் சமூகம் அங்கே இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் எங்கள் சமூகம் அதிகமாக இருக்கிற பகுதி. அங்கே எங்கள் சமூகம் போட்டியிட்டு 5 முறை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற உத்தரமேரூர் பார்த்தீங்கன்னா எங்கள் சமூகம் 4 முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா உதாரணமாக VK ராமசாமி செங்குந்த முதலியார், காஞ்சி பன்னீர்செல்வம் செங்குந்த முதலியார், V சோமசுந்தரம் செங்குந்த முதலியார், இவங்கெல்லாம் போட்டு வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு தொகுதியில் பார்த்தீங்கன்னா எங்கள் சமூகம் செங்குந்த கைக்கோள முதலியார் சமூகம் 3 முறை வெற்றி பெற்றுள்ள சமூகம். அங்கே அவர் தமிழ்மணி அவர்கள்லாம் எம்எல்ஏ வெற்றி பெற்றிருக்காரு. செய்யாறு பார்த்தீங்கன்னா செய்யாறு தொகுதியில் எங்கள் செங்குந்த கைக்கோள முதலியார் 5 முறை வெற்றி பெற்ற தொகுதி.
ஆரணி எங்கள் சமூகம் பார்த்தீங்கன்னா செங்குந்த கைக்கொள் முதலியார் 4 முறை வெற்றி பெற்ற தொகுதி. திருப்பத்தூர் பார்த்தீங்கன்னா எங்கள் செங்குந்த கைக்கொள் முதலியார் 5 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. ரிஷிவந்தியம் எங்கள் செங்குந்த கைக்கொள் முதலியார் சமூகம் 6 முறை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதாவது சங்கராபுரம் தொகுதி, சங்கராபுரம் வந்து சின்ன சேலம் பகுதியை சேர்ந்த எங்கள் சமூகம் தான் அதிகமாக அங்கே சங்கராபுரம் தொகுதியில் இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கடலூரில் பார்த்தீங்கன்னா ஒரு முறை எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்க போட்டி போட்டு வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து ஜெயங்கொண்டம் எங்கள் சமூகம் வந்து 1952 பார்த்தீங்கன்னா போட்டிட்டு 2ஆம் இடம் வந்தது. 1989 வந்து சுயேட்சையாக, அதாவது முத்துக்குமாரசாமி செங்குந்த முதலியார் என்பவர் வந்து போட்டி போட்டு சுயேட்சையாக 2ஆம் இடம் வந்தார். இதுபோல் அந்த எங்கள் சமூகம் வந்து வலுவாக இருக்கிற தொகுதி. அந்த தொகுதியெல்லாம் இது வரைக்கும் எந்த கட்சியும் எங்கள் சமூகத்துக்கு வழங்குறதில்ல. சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா பூர்வீகமாக வசிக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா 5 சமுதாயம் எதுனா வன்னியர் சமுதாயம், வெள்ளாள முதலியார் சமுதாயம், செங்குந்த கைக்கொள் முதலியார் சமுதாயம், மீனவர் சமுதாயம், ஆதிதிராவிடர் சமுதாயம், இதெல்லாம் வந்து சென்னையில் வந்து அதிகமாக வசிக்கக்கூடிய சமுதாயம். ஆனால் சென்னையில் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் செங்குந்த கைக்கொள் முதலியாருக்கு எந்த தொகுதியுமே வழங்குறதில்ல. சென்னையில் வந்து இந்த வரக்கூடிய தேர்தலில் வந்து எங்கள் சமுதாயத்துக்கு கட்சிகளோட நாங்கள் விடுக்கக்கூடிய கோரிக்கை, ஒரு தொகுதியாவது எங்கள் செங்குந்த கைக்கொள் முதலியார் சமுதாயத்துக்கு வழங்கணும்னு கோரிக்கை வைக்கிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆற்காட்டில் வந்து நாங்கள் ஒரு முறை செங்குந்த கைக்கொள் முதலியார் சமுதாயம் ஒரு முறை நின்று வெற்றி பெற்றுள்ளோம். அதே போல் பார்த்தீங்கன்னா எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தோர் கணிசமாக உள்ள தனி தொகுதினா அரக்கோணம் வந்து தனி தொகுதியில் பார்த்தீங்கன்னா பொது தொகுதியாக இருந்த போது எங்கள் சமூகம் 3 முறை செங்குந்த கைக்கொள் முதலியார் சமுதாயம் 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இந்த தொகுதியில் பார்த்தா எங்கள் சமுதாயத்தை வந்து பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. விரைவில் வந்து அது பொது தொகுதியாக மாற்றணுங்கிறது என்னோட கோரிக்கை. அதே போல் வந்து குடியாத்தம் இங்கே வந்து பொது தொகுதியாக இருந்தபோது பார்த்தீங்கன்னா எங்கள் செங்குந்த கைக்கொள் முதலியார் சமுதாயம் 5 முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த தொகுதியும் ரொம்ப நாள் ஆச்சு தனி தொகுதியாக இருக்குது. இதுவும் வந்து பொது தொகுதியாக மாற்றணும். ஏன்னா திருத்தணி போல் இந்த திருத்தணி, ஈரோடு கிழக்கு போல் எங்கள் செங்குந்த கைக்கொள் முதலியார் சமுதாயம் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தொகுதி இது. அதே பார்த்தீங்கன்னா அடுத்து மதுராந்தகத்தில் வந்து நாங்கள் அதிகமாக இருக்கிற தொகுதி, மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற தொகுதி எங்கள் மதுராந்தகம் தொகுதி. திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தொகுதியில் எங்கள் சமூகம் வந்து 3 முறை போட்டுட்டு இருக்காங்க, 2ஆம் இடம் வந்திருக்காங்க. கணிசமான எங்கள் மக்கள் தொகை இருக்கக்கூடிய தொகுதி. எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த 60 வருடமாக எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்து மிராசார் ஒரு குடும்பம் வந்து சேர்மனாக இருந்திருக்கிறாங்க. திருவண்ணாமலை நகரத்துக்கு வளர்ச்சிக்கு மிக உறுதுணையாக இருந்திருக்காங்க. அடுத்து பார்த்தா கீழ்பெண்ணாத்தூர் தொகுதி வந்து ஒரு முறை நாங்கள் வந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறோம். கணிசமாக அங்கே அந்த தொகுதியில் இருக்கிறோம். அடுத்து வந்து கலசப்பாக்கம் தொகுதி 2 முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளோம். அங்கேயும் கணிசமாக இருக்கிறோம். தருமபுரி பார்த்தீங்கன்னா தருமபுரி நகரப்பகுதியில் எங்கள் செங்குந்த கைக்கொள் முதலியார் சமூகம் நகரப்பகுதியில் அதிகமாக வசிக்கிறோம். அதே மாதிரி ஊத்தங்கரை நகரத்தில் அதிகமாக நாங்கள் செங்குந்த கைக்கொள் முதலியார் சமூகம் வசிக்கிறோம். சங்ககிரி தொகுதி தாரமங்கலத்தில் இருக்க சங்ககிரி தொகுதியில் தாரமங்கலத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 30,000 செங்குந்த கைக்கொள் முதலியார் சமூகம் வந்து அங்கே வசிக்கிறோம். ராசிபுரத்தில் பார்த்தீங்கன்னா ராசிபுரம் தனி தொகுதி தான். அந்த தனி தொகுதியில் கிட்டத்தட்ட வெண்ணதூர் இந்த பக்கம் இருக்கிற பார்த்தீங்கன்னா 40,000 செங்குந்த கைக்கொள் முதலியார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க கிட்டத்தட்ட வசிக்கிறோம். அதே பேர் பார்த்தீங்கன்னா சேலம் வீரபாண்டி தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஆட்டியாம்பட்டி பகுதி அந்த 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 இதில் பார்த்தீங்கன்னா நெசவாளர் சமுதாயம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் செங்குந்த கைக்கொள் முதலியார் சமூகம் 25,000 பேருக்கு வசிக்கும். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா 30,000 செங்குந்த கைக்கொள் முதலியார் சமூகம் கிராமப்புறங்களில் வசிக்கிறாங்க. அந்தியூரில் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் கிட்டத்தட்ட 20,000க்கு மேற்பட்ட செங்குந்த கைக்கொள் முதலியார் சமுதாயம் இருக்குது. இதில் அவனாசியில் கிட்டத்தட்ட ஒரு 20,000க்கு மேற்பட்ட செங்குந்த கைக்கொள் முதலியார் சமுதாயம் இருக்கிறாங்க. திருப்பூர் வடக்கு கிட்டத்தட்ட 30,000 வாக்குகள் வந்து செங்குந்த கைக்கொள் முதலியார் சமுதாய வாக்கு இருக்கு. அதே பேர் பல்லடத்தில் 20,000, பல்லடம் தொகுதியில் 20,000 வாக்குகள் எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருக்குது. கோவை சூலூரில் பார்த்தீங்கன்னா 20,000 வாக்குகள் பக்கத்தில் எங்கள் சமுதாயம் இருக்குது. துறையூரில் 20,000 வாக்குகள் வந்து எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்க வசிக்கிறாங்க. அதே போல் ஆத்தூரில் 20,000க்கு மேற்பட்ட எங்களுடைய செங்குந்த கைக்கொள் முதலியார் சமுதாய வாக்குகள் இருக்குது. அடுத்து திருக்கோவிலும் 20,000க்கு மேற்பட்ட வாக்குகள் உள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் அந்த குறிஞ்சிப்பாடியில் எங்கள் சமூகம் குறிஞ்சிப்பாடியில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 30,000க்கு மேற்பட்ட ஒரு வாக்கு சதவீதம் எங்கள் சமுதாயம் இருக்குது. அடுத்து காட்டுமன்னார்குடியில் பார்த்தீங்கன்னா 20,000 செங்குந்த கைக்கொள் முதலியார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க வசிக்கிறாங்க. சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னா 20,000க்கு மேற்பட்ட செங்குந்த கைக்கொள் முதலியார் சமூகம் இருக்குது. அதுக்கடுத்து திட்டக்குடியில் பூர்வீகமாக வசிக்கக்கூடிய இங்கே 20,000க்கு மேற்பட்ட செங்குந்த கைக்கொள் முதலியார் சமூகம் இன்றும் பாரம்பரியமாக வாழ்ந்து வருகிறார்கள். அதே மதுரை நகரப்பகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40,000க்கு மேற்பட்ட செங்குந்த பூர்வீகமாக வசிக்கக்கூடிய 40,000க்கு மேற்பட்ட செங்குந்த கைக்கொள் முதலியார் வராங்க. அருப்புக்கோட்டையில் 20,000க்கு மேற்பட்ட நெசவாளர் சமுதாயமான செங்குந்த கைக்கொள் முதலியார் சமுதாயம். அதே போல் தென்காசி சங்கரங்கோயில் வந்து தனி தொகுதி. கிட்டத்தட்ட தென்காசி நகரத்தில் மட்டும் ஒரு 50,000க்கு மேற்பட்ட செங்குந்த கைக்கொள் முதலியார் நெசவாளர் சமூகம் வசித்து வராங்க. இந்த தொகுதியும் வெகு காலமாகவே தனி தொகுதியாக இருக்குது. இந்த தொகுதி வந்து பொது தொகுதி, ஆனால் எங்களுக்கு செங்குந்த கைக்கொள் முதலியார் தான் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய தொகுதி. அதே போல் தென்காசி தொகுதியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000க்கு மேற்பட்ட செங்குந்த கைக்கொள் முதலியார்கள் வசிக்கிறாங்க. அம்பாசமுத்திரத்தில் ஒரு 30,000க்கு மேற்பட்ட எண்ணிக்கையில் செங்குந்த கைக்கொள் முதலியார் இருக்கிறோம். திருநெல்வேலியில் நகரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 15,000க்கு மேற்பட்ட செங்குந்த கைக்கொள் முதலியார் சமுதாயம் வசிக்கிறாங்க.
அதே போல் பார்த்திங்கன்னா அந்த கொங்கு மண்டலத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா கோவை மாவட்டம், ஈரோடு மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், சேலம் மாவட்டம். இப்போ இன்றைக்கி அரசியல் கட்சிகளை வந்து அந்த மாவட்டங்கள் அன்றைக்கெல்லாம் வந்து 3 ஏரியாவிலே ஒவ்வொரு மாவட்ட செயலர் தான் இருப்பாங்க. இன்றைக்கி இந்த ஒரு ஈரோடு மாவட்டம்னா எல்லா அரசியல் கட்சியிலும் 3 மாவட்ட செயலர், 4 மாவட்ட செயலர் இருக்காங்க. திருப்பூர் எடுத்துக்கிட்டால் அரசியல் கட்சியில் 3 மாவட்ட செயலர், 4 மாவட்ட செயலர், நாமக்கல்லையும் சரி. இப்படி இருக்கிறப்ப இங்கே அதிகமாக 2வது பெரிய ஒரு சமூகமாக இருக்கக்கூடிய செங்குந்த கைக்குளம் முதலியார் சமுதாயத்துக்கு எந்த கட்சியாக இருந்தாலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மாவட்ட செயலர் பதவி வழங்கணும் அப்படிங்கிறது நேரத்தில் நாங்கள் சமுதாய ரீதியாக உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். அதே பிறகு வடக்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, இதுலேயும் அதே மாதிரி வந்து 2 மாவட்டங்களில் ஒவ்வொரு மாவட்ட செயலர் வழங்கணும் எங்கள் சமுதாயத்துக்கும். அதே போல் வந்து அமைச்சரவையில் எங்கள் சமுதாயத்துக்கு 2 அமைச்சர்கள் தர வேண்டும் அப்படி கோரிக்கை வைக்கிறோம். குறிப்பாக நாங்கள் வந்து மன்னர் காலத்திலேருந்து ஜவுளி தொழில் மற்றும் வந்து கோயில் மெய்க்காவலில் வந்து சிறந்து விளங்கின ஒரு சமூகம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஜவுளி சார்ந்த கைத்தறித்துறை மற்றும் வந்து ஆன்மீகம் சார்ந்த இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் பதவியெல்லாம் வந்து எங்கள் சமூகத்துக்கு தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் வேண்டுகோளை வைக்கிறோம். அதே போல் வந்து இந்த நாடாளுமன்றமாகட்டும், பாராளுமன்றமாகட்டும், 2லேயுமே எங்கள் செங்குந்த கைக்குளம் முதலியார் சமுதாயம் எந்த பதிவிலும் இல்லை. இந்த கிட்டத்தட்ட இந்த தமிழ்நாடு, பாண்டிச்சேரி 40 தொகுதியில் ஒரு செங்குந்த கைக்குளம் முதலியார் சமூகம் கூட எம்பியா இல்லை. அதனால் நீங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய ராஜ்யசபா பதவியில் எங்கள் செங்குந்த கைக்குளம் முதலியார் சமுதாயத்துக்கு நீங்கள் ராஜ்யசபா பதவி வழங்கணும். அடுத்து வரக்கூடிய பாராளுமன்றத்தில் எங்கள் சமுதாயத்துக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணுன்றது நேரத்தை கேட்டுக்கிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா ஈரோடு மற்றும் கரூர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சமுதாயம் அதிகமாக இருக்காங்க. அந்த மேயர் பதவி எங்கள் சமுதாயத்துக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா திருச்செங்கோடு, குமராபாளையம், தாரமங்கலம், தருமபுரி, திருவண்ணாமலை, செய்யாறு, குடியாத்தம், திருத்தணி, காஞ்சிபுரம் இது போன்ற மேயரில் வந்து எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். கடலூரில் வந்து பார்த்திங்கன்னா கடலூர் நகராட்சி, ஜெயங்கொண்ட நகராட்சி, திருக்கோயிலூர் நகராட்சி, சங்கரங்கோயில் நகராட்சி, இதை வந்து எங்கள் சமூகத்துக்கு தான் நீங்கள் கட்சிகள் வந்து சேர்மன் பதவி கொடுக்கணுன்றது இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். அதே போல் வந்து வேலூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த சத்துவாச்சாரி, வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரி நகராட்சியை மீண்டும் கொண்டு வரணும். ஏன்னா எங்கள் சமூகம் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா அந்த சத்துவாச்சாரி, அந்த நகராட்சியை மீண்டும் கொண்டு வரணும். அந்த பகுதி வளர்ச்சி அடையினா நகராட்சி தான் மீண்டும் கொண்டு வரணும்னு இந்த நேரத்தை கேட்டுக்கிறோம். இது என்னென்னா இந்த செங்குந்த கைக்குளம் முதலியார் சமூகம் கிட்டத்தட்ட 38 மாவட்டங்களிலும் 234 தொகுதியிலும் பரவலாக வசிக்கக்கூடிய சமுதாயம். இந்த அதிகமாக எங்கள் சமூகம் வசித்தா கூட, பரவலாக வசித்தா கூட, எந்த ஒரு அரசியல் கட்சியும் எங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை சமீப காலமாக எந்த கட்சியும் வழங்குறது இந்த நேரத்தில் நாங்கள் ஆழமாக தெரிவித்து எங்கள் சமூகத்துக்கு இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் கட்சி பதவிகளிலும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் அனைத்து அரசியல் கட்சிகளிலும் கேட்டுக்கொள்கிறோம்.